So next, transistor act as an amplifier. So first, amplifier அப்படினா என்னன்னா amplifier அப்படினா என்னன்னா சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்றது. அதாவது சிக்னலோட ஸ்ட்ரெngth வந்து இன்க்ரீஸ் பண்றதா வந்து ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக இந்த ஆம்பிளிஃபையர் அப்படின்னா சப்போஸ் நம்ம பேசுறப்ப இல்ல ஏதோ ஒரு ரீசனால நமக்கு வந்து சரியா கிளாரிபிகேஷன்ஸ் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த சிக்னலோட ஸ்ட்ரெngth வந்து இன்னும் அதிகமாகும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரும் இருக்கு, சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரும் இருக்கு. மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் எதுக்காக அப்படின்னா லார்ஜ் ஆம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து ரொம்ப இதை வந்து நம்ம அதிகமாக்கணும் அப்படின்னா சோ நமக்கு இதோட வந்து இன்னொரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஆம்பிளிஃபையர் நம்ம கம்பல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணலாம். சோ இங்க நம்ம யூஸ் பண்றது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் தான். நெக்ஸ்ட் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா NPN டிரான்சிஸ்டர் யூஸ் பண்றோம். இந்த NPN டிரான்சிஸ்டர்ல காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்றோம். ஓகேவா? இது ஒன்று. நெக்ஸ்ட் அடுத்து வந்து 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு, R1 R2 RE RC. சோ இதுல இந்த கலெக்டருக்கு போற ரெசிஸ்டன்ஸ் RC வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இது கலெக்டர் சர்க்கியூட், இது பேஸ் சர்க்கியூட், இது எமிட்டர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா அவுட்புட் வோல்டேஜ் எடுக்கும். அதாவது RC வழியா நம்ம அவுட்புட்டை வந்து வெளியே எடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த R1 இந்த R2 இந்த RE இது மூணு எதுக்காக இந்த ஆம்பிளிஃபையர்ல அப்படின்னா இந்த சர்க்கியூட்டோட ஸ்டெபிலைசேஷனுக்காக. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வந்து ஒரு வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னா சோ காமனா நம்ம கரண்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக தான் R1 R2 RE இது மூணுமே அந்த வேலையை தான் பார்க்கும். ஓகேவா? அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதுதான். பயாசிங்காகவும் ஸ்டெபிலைசேஷனுக்காகவும் R1 R2 RE வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கெபாசிட்டர்ஸ் இருக்கு, 3 கெபாசிட்டர்ஸ் இருக்கு. அதாவது என்ன C1 CC நெக்ஸ்ட் வந்து CE அப்படின்னு. இந்த C1 அப்படின்றது என்னன்னா அதாவது சிக்னலை வந்து அலோவ் பண்றதுக்காக, இன்புட் சிக்னலை அலோவ் பண்றதுக்காக இந்த இடத்துல ஒரு கெபாசிட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன, இது ஒன்லி அலோவ் த ஏசி சிக்னலை மட்டும் தான் வந்து அலோவ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்னன்னா இது வந்து என்ன கப்ளிங் கெபாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ கப்ளிங் கெபாசிட்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா இப்ப நான் சொன்னல மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு யூஸ் பண்றப்ப எனக்கு இதோட நான் இன்னொரு ஒரு ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் வைக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டு நான் கனெக்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல கப்ளிங் கெபாசிட்டர்ஸ் வந்து இது அதுக்காக யூஸ் பண்றேன் இந்த கெபாசிட்டர்ஸ். நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், CE வந்து என்ன அப்படின்னா what is the purpose of CE? சோ இது வந்து என்னன்னா பைபாஸ் கெபாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து லோ ரியாக்டன்ஸ் பார்த்தா வந்து ஆக்ட் ஆகுது. அதாவது நம்ம வர இன்புட் சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணி வர சிக்னல்ல லோ ரியாக்டன்ஸ் பார்த்து ப்ரொவைட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த CE வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபையர்னா எதுக்காக, என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு காம்போனன்ட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பிரீஃபா எழுதும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட ஒர்க்கிங் அப்படின்னு பாக்குறப்ப ரெண்டு ஒர்க்கிங் கண்டிஷன், ஒன்னு டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இன்னொன்னு டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். சோ ஃபர்ஸ்ட் டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். சோ அப்ப டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரப்ப நான் கொடுக்குற இன்புட் சிக்னல் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப எனக்கு இன்புட் சிக்னல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்புறம் வேற என்ன இன்க்ரீஸ் ஆகும், பேஸ்க்கு போற கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேஸ்க்கு போற கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், வோல்டேஜ் டிராப்பும் இருக்கும். அப்ப எனக்கு அந்த இடத்துல வோல்டேஜ் டிராப்பும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எனக்கு இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு இடத்துல டிராப் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்புட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இப்ப நான் வந்து ஒரு 10 வோல்டேஜ் கொடுக்குறேன்னா எனக்கு 10 வோல்டேஜும் அந்த இடத்துல எந்த டிராப்பும் ஆகாம தான் எனக்கு அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் 10 வோல்டேஜ் கொடுத்து எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு 5 வோல்டேஜ் எனக்கு டிராப் ஆச்சுன்னா எனக்கு அவுட்புட் வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது, கம்மி ஆகுது. அப்ப எனக்கு அந்த இடத்துல வந்து இந்த கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ் வந்து எனக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இது டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல நான் இன்புட் சிக்னல் கொடுக்குறேன். இன்புட் சிக்னல் கொடுத்து இன்புட் சிக்னல் வந்து நான் டிக்ரீஸ் ஆகுது, கம்மியா கொடுக்குறேன். சோ கம்மியா கொடுக்குறப்ப எனக்கு பேஸ்க்கு போற கரண்ட் கம்மியாகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன, டிராப் ஆகுற வோல்டேஜ் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகுறப்ப எனக்கு அந்த இடத்துல கலெக்டருக்கு போற எமிட்டர் வோல்டேஜ் அதாவது அவுட்புட் வோல்டேஜ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனாலதான் வந்து எனக்கு இன்புட் சிக்னல் வந்து எனக்கு பாசிட்டிவ் வர்றப்ப எனக்கு அவுட்புட் சிக்னல் வந்து என்ன ஆகும், ஆக்சுவலா என்னன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் சரி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் சிக்னல் வந்து ஆம்பிளிஃபை ஆகும். ஆம்பிளிஃபை பாரு, இதோட இது ஹைட் எப்படி இருக்கு, இதோட ஹைட் எப்படி இருக்கு பாரு. டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளே எனக்கு இது என்ன இருக்கு, ஆம்பிளிஃபை ஆயிருக்கு. பட் ஆனா அது வந்து என்ன ஆகுது, ரிவர்ஸ்ல இதாயிருக்கு, நெகட்டிவ்ல நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இதான் வந்து ஆம்பிளிஃபையரோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட ஒர்க்கிங் எல்லாம். ஓகேவா?